இன்னும் 1.5 ஆண்டுகளுக்கு இவர் என் நண்பர் கூட அவர் தமிழரசன் ஒரு கேள்வி கேட்டார், அதிமுகவை பற்றி மட்டும் நீங்கள் ஒன்றும் பேசுவதே இல்லையே என்று அவர் கேட்டார். நான் சொல்லுகிறேன், அதிமுகவை விட்டு வைத்திருப்பது என்பது நாமே தனியாக களமாடி பார்ப்போம், இணங்கவில்லை என்றால் இன்னொன்றையும் சேர்த்து கொள்வோம் என்று ஒரு கெட்டிக்காரத்தனமாக அதற்குத்தான் விட்டு வைத்திருக்கிறாரே தவிர இணங்கவில்லை என்றால் பார்த்து கொள்வோம், அது அவர்களுக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது. இணங்கவில்லை என்றால், இணங்கும் என்றால் நாமே மோதி எதுக்கு நம்ம சும்மா அவர் சொன்னது நீங்கள் ஒன்று நினைப்பிய, அதாவது நாங்கள் தனித்தே வென்றாலும் ஆட்சியில் பங்கு கொடுப்போம் அப்படின்னு சொன்னது பெரிய தந்திரமான பேச்சு. உங்களுக்கு சொல்கிறேன், ஸ்ட்ராட்டஜின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அது அந்த கூட்டத்தை கலைச்சி விடுறதுக்கான பேச்சு. அவன் என்னடா இது, இவங்க வாழத்தோலை தொட்டுக்குன்னே தெரிய வேண்டியதாக இருக்குது. சும்மா 10 கோடி 5 கோடி தேர்தல் போது தர்றான், கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கூட 25 கோடி கொடுக்குறான்றாலும் கூட நம்ம என்றைக்கு இந்த அரியாசனத்தில் ஏறுவது, என்னைக்கு அந்த தோளில் போட்ட துண்டை வாங்கிறதுக்கு ஒரு பிஏ இருப்பேன். ஏன்னா அது வலிக்கும் பாருங்கள் தோல், அவ்வளவு சுகமான பதவி அது. அவன் கார் கதவை திறந்து விட்டு அது அப்படி மகிழ்ந்துருவாங்க. அந்த பதவியை இவர் தர்றேன்னு சொன்னார். நாங்கள் தனியாக வந்தாலும் உங்கள் எல்லாருக்கும் மந்திரி பதவி தர்றோம். பெரிய வலையாக வீசிட்டார். கலங்கும் நினச்சார். கொஞ்சம் திருமாவளவனுக்கு மட்டும் அசைவு இருந்துச்சு. ஏன்னா அவர் முதலமைச்சர் ஆகிறேன்னாரு, பிறகு மந்திரி ஆகிறேன்னாரு, ஒருவன் விடமாட்டேன் என்கிறானே. அப்புறம் நான் 3% 4% ஓட்டை வச்சுக்கணும், நம்ம மந்திரியாக எப்படி ஆகிறது? நமக்கு சீட்டு 4 தான் இருக்குது, 6 தான் தர்றேன், நம்ம எப்படி முதலமைச்சர் ஆகவில்லை என்றால் எண்ணிக்கை சார்ந்தது தானே ஜனநாயகம். ஆகவே அதெல்லாம் முக்கியம். ஆனால் வீசி பார்த்தாரு. முதல்ல ஒன்று கலங்குனுச்சு. இப்போ என்ன நான் நினைக்கிறேன்னா, உங்களை வைத்து கொண்டு பேரத்தை கூடுதலாக பேசுவதற்கு அவர் அந்த பக்கத்தை பயன்படுத்துகிறாரோ என்று எனக்கு ஐயமாக இருக்கு. நாள்தோறும் அவர் அதாவது உங்களோடு வருவார் என்பது போல ஒரு எண்ணம். நான் இந்த அதிமுக வைத்திருப்பது போல எல்லா கட்சியும் வைத்து கொள்ளுங்கள். அதிமுகவை கடைசியில் ஒன்றும் இல்லை என்றால் ஏறுவதற்கு இரட்டை குதிரை வாகனம் இல்லை என்றால் பரவாயில்லை, ஒற்றை குதிரை வாகனத்தில் ஏறி விடுவோம் என்று அதிமுகவை வைத்திருப்பது போல மற்ற கட்சிகளையும் வைத்து கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களுடைய வேலை பாழ்பட்ட தமிழகத்தை நீங்கள் அதன் மீது கவனம் செலுத்துவதுதான் இப்பொழுது உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது.